ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிரீன் விளாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. இன்னைக்கு எங்கள் வீட்டில் நான் தான் கோலம் போட்டேன். தேசிய கொடிலாம் அழகாக வந்திருக்கேன். இதுக்காகவே ஜனாதிபதி என்னை கூப்பிட்டு அவார்டே தரலாம். என் கண்ணே பட்டும் போல இருக்கு. நானா இவ்வளோ அழகாக கோலம் போட்டுன்ட்டு எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. ஓய் குட்டி பிசாசு ஹாய் சொல்லு. இன்னைக்கு என் பர்த்டேன்றதுனால ஊர்லேருந்து சொந்தக்காரங்க குட்டி பசங்களாம் வந்திருக்காங்க. எல்லாரும் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சும்மா இருந்தா நம்மளையும் வேலை செய்ய சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன். ஓய் குட்டி மேடம் இன்னைக்கு ஹாய் சொல்லி. இன்னைக்கு வீட்டுக்கு சொந்தக்காரங்களாம் வந்துக்கிறாங்கன்றதுனால எங்கள் மம்மி முட்டை பிரியாணிலாம் செய்கிறாங்க. இன்னைக்கு ஒரு பிடி பிரியாணி ரெடி ஆகிற வரைக்கும் எல்லாரும் என் மம்மியோட கல்யாண ஃபோட்டோவை பார்த்துன்னு இருக்காங்க. இதுதான் என்னுடைய சின்ன வயசு ஃபோட்டோ. எனக்கே ஆச்சரியமா இருக்கு, நானும் இவ்வளோ அழகாக இருக்கிறேன்ட்டு. நான் புள்ளிங்கோ டான்ஸ் ஆட போறேன், எல்லாரும் பாருங்க. भीम की शक्ति धूम मचाए, सामने कोई दिख ना पाए. छोटा भीम छोटा भीम छोटा भीम छोटा भीम धूम मचाए. सामने कोई ना पाए. छोटा भीम छोटा भीम छोटा भीम छोटा भीम धूम मचाए. सामने कोई ना पाए. छोटा भीम छोटा भीम छोटा भीम छोटा भीम. ஒரு வழியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போது நாக்கில் எச்சு ஊறுது. யாருக்கும் தெரியாம இப்பவே 2 பிளேட் உள்ள அரைக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன எலும்பு கூட கிடைக்காது நம்மளுக்கு. ஓய் மம்மி சீக்கிரம் கலரு. நீ கலரை முடிக்கிறதுக்குள்ள எனக்கு அடுத்த பர்த்டே வந்துடும் பாக்குறேன். மம்மி எனக்கு 2 லெக் பீஸை போடு. உங்களுக்கு இங்கேயே கோயில கட்டுறேன். லெக் பீஸ் சூப்பரா இருக்கு. மம்மி பிரியாணி செஞ்ச உன் கைக்கு தங்க விலையிலே போடலாம். எல்லாரும் சாப்பிட்டு பிளேட் அப்படியே வைங்க. நம்ம கேமராமேனுக்கு எல்லாத்தையும் கழுவி வைப்பாரு. அவர் தான் வீடியோ எடுக்கிறன்ற பேரில் ஒரு வேலையை செய்யாமல் சுற்றி வந்து நிற்காரு. பிரியாணியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரெஸ் எடுக்கலான்னு கடைக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வண்டியில் 2 பேர் தான் வச்சு எல்லாம் நடந்துவாங்க. பார்த்தா இவங்க ட்ரெஸ்ஸு வாங்க வந்தாங்களே, ட்ரெஸ்ஸு கடையே வாங்க வந்தாங்களேன்னு தெரியல. சுற்றி பார்க்குறாங்களே தவிர ஒன்று கூட செலக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் செலக்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த பொங்கலே வந்துடும் போல. எனக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க இந்த இடத்த விட்டு நகராம தெரியல. நைட்டு கடை மோடுற வரைக்கும் செலக்ட் பண்ணுவாங்க போலயே. இவங்க ட்ரெஸ் எடுக்க கொண்டாந்தா கண்ணாடியில் வீடியோ எடுத்துன்னு விளையாடி நிறுவாங்க 3 பேரும். இவங்க இங்கே மேக்கத்துக்கு ஒரு ஆள் தனியாக வேணும் போலயே. அடங்க மாட்டேன்றாங்க. குரங்க விட மோசமாக பண்ணுதுங்க. இதெல்லாம் குரங்க பார்த்தா அவமானத்தில் சூசைட் பண்ணிக்கும் போலயே. இவங்க வந்தாலேருந்து ட்ரெஸ்ஸு சுற்றி பார்க்குறாங்களே தவிர வாங்கி நீ வீட்டுக்கு போகிற மாதிரி ஐடியாவே இல்லை போல. இவங்க ட்ரெஸ் வாங்கத்த பார்த்தா 10,000 ரூபாய்க்கு பில்லு வரும் போலயே. சின்ன குழந்தை பையனுக்கு மட்டும் சீக்கிரமா செலக்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு டே இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.